மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தம் இருந்துள்ள பிதாவை துதிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்தினுடைய கருத்துக்களை நாம் தியானித்து சுத்ரான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, பாவங்களுக்கு ஒரு மரணம் ஏற்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். பாவத்துக்கு செத்து அல்ல, பாவங்களுக்கு செத்து என்று எழுத இருக்கிறார். சாவு என்பது மரணம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரணம் என்பது பிரிவு என்பது சுத்ராம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்பது தேவனையும் மனுஷனையும் பிரிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. தேவன் பாவிகளாய் இருந்த நம்மை பரிசுத்தவானாக மாற்றுகிறதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் உகந்து வந்து அவர் தம்மை தாமே நமக்காக அவர் ஒப்புக் கொடுத்தார். நாம் பாவங்களுக்கு சாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பாவங்களுக்கு நாம் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்கு சோதரம் நாம் மரிக்க வேண்டும், நம்முடைய பாவத்தை விட்டு நாம் விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாவிகளாக நமக்காக இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே மனமுகந்து ஒப்புக் கொடுத்தார். யாரும் அவரை கட்டாயப்படுத்தவில்லை. அவரது அன்பின் ஆழத்தை யாரால் அளக்க முடியும் என்று பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். வேதவசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலால் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்ற பகுதியிலே நாம் தியானிக்கும் பொழுது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்காக, இந்த வார்த்தையை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் பாவங்களுக்கு சாகிறதுக்காக அவர் நமக்காக அவர் முதலாவது மரணத்தை சாவை அவர் உத்தரித்திருக்கிறார். மரணத்தை அவர் சந்தித்திருக்கிறார். நாம் பாவங்களுக்கு சாக வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும்
அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி இருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்துவதற்காக தம்மை தாமே அவர் ஒப்புக் கொடுத்தார். இப்படி அநேக வசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமாக அவர் முன் வந்து உலக மக்களுடைய எல்லாருடைய பாவங்களில் இருந்தும் உலக மக்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிறதான மிகப்பெரிய பிளானோடு திட்டத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அவர் முன் வந்து நமக்காக அவர் ஒப்புக் கொடுக்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் நம்முடைய பாவங்களுக்காக நம்மாலே தாமே நம்முடைய பாவங்கள் இருந்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்படும்படியாக ஒரு சபையாக கூட்டி சேர்க்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான ஒரு திருச்சபையை உண்டாக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்ற வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நாம் பாவத்துக்கு செத்து என்கிற வார்த்தையை பயன்படுத்தி பழகிட்டோம். ஆனால் பாவத்துக்கு அல்ல, பாவங்களுக்கு நாம் சாக வேண்டும் என்று தன்னுடைய வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் பாவங்களுக்கு சாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது என்ன பாவம் என்று சொல்லுவோமானால், வெளியரங்கமான பாவங்கள் இருக்கிறது, உள்ளரங்கமான பாவங்கள் இருக்கிறது. பாவங்கள் இரண்டு வகையிலே வேறு பிரிக்கப்படுகிறது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வெளியரங்கமான பாவத்தை செய்தவர்களான பாவிகளாகவும் இருந்தோம், உள்ளரங்கமான பாவத்தை செய்த பாவிகளாகவும் நாம் இருந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வசனங்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை நாம் கேட்க ஆரம்பித்த காலத்தில் இருந்து நம்முடைய வெளியரங்கமான பாவத்தில் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். வெளியரங்கமான பாவம் என்றால் விக்கிரக ஆராதனை ஒரு பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது ஒரு பாவம், வேசித்தனம் பண்ணுகிறது ஒரு பாவம், விபச்சாரம் பண்ணுகிறது ஒரு பாவம், தன் மனைவியை விட்டு இன்னொரு மனைவியை தேடுகிறது ஒரு பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை சுனியம், மந்திரவாதங்கள், அடுத்து சண்டைகள், இவைகள் எல்லாம் வெளிப்படையாக தெரிகிறது பாவங்கள். ஆனா இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டு இருப்போமானால் உள்ளரங்கமான பாவங்கள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பாவங்களுக்கு தேவனுடைய ஜனங்கள், மீட்கப்பட்ட சபை விசுவாசிகள் சாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பாவங்களுக்கு செத்து, அதாவது வெளியரங்கமான பாவங்களிலிருந்து நாம் ஒருவேளை விடுதலையாக்கப்பட்டிருப்போம். ஆனால் நம்முடைய ஜென்ம பாவங்கள் நம்முடைய உள்ளான மனுஷனிலே, உள்ளான ஆத்மாவிலே, உள்ளான ஆவியிலே காணப்படுகிறதான பாவங்களில் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது என்ன என்று சில வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வசனத்துக்கு கீழ்ப்படியாதது ஒரு பெரிய பாவம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று
பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படியாக பெரிய பாவம். தேவனுடைய வசனங்களையும் தேவனுடைய சத்தியத்தையும் கரங்களில் எடுத்த பிற்பார் துணிகரமாய் பாவம் செய்கிறது துணிகரமான ஒரு பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது பாவம் என்றும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இதெல்லாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் வருகிற தேவனுடைய கோபாக்கினையாக காணப்படுகிறது என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் நமக்கு போதிக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்யாதிருக்கிறது பாவமாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்யாமல் போகிறது. ஸ்தோத்திரம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் உன் பாவம் உன் வீட்டில் வாசற்படியில் படுத்து கிடக்கும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதனாலே நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்கிறவர்களுக்கு செய்யப்படாமல் போகப்படுவது அது பாவமாக கருதப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளான ஆவியிலே ஆத்மாவிலே காணப்படுகிற பாவமாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலும் கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் பாவமாக கருதப்படுகிறது. விக்கிரகம், பொருளாசராகிய விக்கிரகம் ஒரு பாவமாக கருதப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலே ஸ்தோத்திரம், பொருளாசை என்கிறதான அக்கிரமத்து நிமித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே பொருத்தனை ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்க்கிறோம் பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொருத்தனை செய்த பிற்பாடு அந்த பொருத்தனையை நிறைவேற்றாமல் போகிறது பாவமாக கருதப்படுகிறது. ஜெபம் பண்ண திராணி இருந்தும் ஜெபிக்காமல் இருக்கிறது பெரிய பாவமாக கருதப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் போவேனானால், ஜெபம் பண்ணாமல் போவேனானால் அது பாவமாக கருதப்படும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் சாமுவேல் புத்தகத்திலே சோதரா வாசிக்கிறோம். இரண்டாவது பண்ணுகிறதும் சோதரம் பிள்ளி சூனிய பாவத்திற்கும் கலகம் பண்ணுகிறதும் குழப்பம் பண்ணுகிறதும் சோதர அவபக்திக்கும் சோதர விக்கிரக ஆராதனைக்கும் ஏதுவாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சோதர நீதிமொழியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே திருவசனத்தை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அநீதியெல்லாம் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீய நோக்கம் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நோக்கம் தவறும் பொழுது அது பாவமாக கருதப்படுகிறது. பெருமையான பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாம் பெருமை என்பது பாவம் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். தேவன் ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்திருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை அருள் செய்கிறார் என்று பார்க்கிறோம். பெருமையான பேச்சுகளும் பெருமையான செயல்பாடுகளும் பெருமைக்கு எதிரான எந்த காரியங்கள் நமக்குள்ள இருந்தாலும் அது எல்லாமே பாவமாக கருதப்படுகிறது. இந்த பாவத்துக்கு தேவனே எதிர்ப்பாக இருக்கிறார், தேவனே எதிர்த்து வருகிறவராய் காணப்படுகிறார். அடுத்து 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் இச்சை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுடைய இச்சை, அது என்ன? பிசாசுடைய இச்சைனா என்ன? முதன்மையான சாணத்தை விரும்புகிற அந்த விருப்பம் பிசாசுடைய இச்சை என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமானால் அவன் அவனுக்கு சாத்தானை பற்றி, அதாவது லூசிபரை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எங்கெல்லாம் மேலே ஏறுவேன், எங்கெல்லாம் சிங்காசனம் விடுவேன் என்பதை பற்றி அவன் தன் இருதயத்திலே அவன் சொன்னதை குறித்து ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே அந்த காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த லூசிபரை பற்றி அங்கே எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலே மனுஷனுக்கு முன்பதாக மேன்மையாக காட்டுவது, பெருமையாக காட்டுவது
தேவனுக்கு முன்பதாக அருவருப்பாக காணப்படுகிறது. விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவமாக காணப்படுகிறது. அனனியா சப்தரியா விஷயத்திலே அவர்கள் செய்த காரியங்கள் நிமித்தமாக அவர்கள் சோதர மரணத்தை சந்தித்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான பாவங்களுக்கு ஒரு சோதர மரணம் ஏற்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளியரங்கமான பாவத்தை விட்டு நாம் ஒருவேளை வெளியே வந்திருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு உள்ளே இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவைகள் எல்லாம் நமக்கு உள்ளே இருக்கிறதா? அநீதி எல்லாம் பாவம்தான், தீய நோக்கம் பாவம்தான், பெருமையான செயல்பாடுகள் பேச்சுகள் எல்லாம் பாவம்தான். மனுஷனுக்கு முன்னதாக மேன்மையாய் காட்டுகிறது, தேவனுக்கு முன்னதாக அருவருப்பாய் காணப்படுகிறது. இதெல்லாம் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவிகள் நேரம் காட்டினாலும் நீ சம்மதிப்பாயானால் அதுவும் பாவமாக கருதப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. ஆகவே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சந்தித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் ஒரு மகிமையான ஒரு திருச்சபையாக, கரை திரை முதலாளர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றலுமான மகிமையான ஒரு திருச்சபையாக கர்த்தர் உருவாக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து, இந்த விதமான அசுத்தத்திலிருந்து ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். வேறு பிரிக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் வெளியரங்கமான பாவத்திலிருந்து ஒருவரை விடுதலையாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உள்ளான ஆவியிலே, உள்ளான ஆத்மாவிலே இவ்விதமான சரக்குகள் நமக்குள்ளே இருந்தால் அவைகளில் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதாவது அது முழுமையாக சாகடிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனப்பூர்வமாய் இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாய் சொல்லணுமானால், மனுஷன் பாவ சரீரத்திலே வெளிப்பட்டதினாலே தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்திலே அவன் வெளிப்படும் பொழுதே அவன் பாவியாகவே மனிதன் பிறக்கிறான். எந்த மனுஷன் பாவம் செய்தவனால் பாவி அல்ல, அவன் பாவத்தின் தன்மையிலேயே அவன் கற்பமிக்கப்பட்டபடினாலே, கற்பத்தரிப்பிக்கப்பட்டபடினாலே அவனுக்குள்ளே இருக்கிறதான தன்மையே பாவத்தின் தன்மையாகவே இருக்கிறது. இந்த பாவத்தின் தன்மையாக இருக்கிறபடினாலே அவன் தனக்கு இருக்கிறதான அந்த பாவத்தின் மரணமையிலிருந்து அவன் தன்னாலே அவனை விடுதலையாக்கிக் கொள்ள முடியாது. அவனை விடுதலையாக்குகிறதற்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்து அவன் மூலமாக மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் பெரிதான நோக்கத்தோடு தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் என்பதை தேவனுடைய ஜனங்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்திருக்கிறார் என்று சொல்கிறார். விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதற்கு முதலாவது தேவையானது விசுவாசம். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியார் அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தினாலேதான் இந்த பகுதியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை நாம் அடைய முடியும். விசுவாசத்தினாலேதான் இந்த விடுதலை பகுதியை நாம் அடைய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவங்களுக்கு எப்படி சாகிறது என்றால், அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தார் என்று நீ விசுவாசித்தால் அந்த பாவங்களை சாகடிக்க முடியும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். வெளியரங்கமான பாவங்களில் இருந்து என்னை விடுதலையாக்கின தேவன் என்னுடைய உள்ளரங்கமான பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களையும் சிலுவையிலே சுமந்திருக்கிறார் என்று சொல்லி நீ விசுவாசித்து அனுதினமும் அவைகளை அறிக்கையிட வேண்டும். அவைகள் அறிக்கையிட உனக்குள்ளே அந்த விசுவாசத்தின் தன்மைகள்
நாளுக்கு நாள் பெருகும் பொழுது உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் விசுவாசத்தின் வல்லமையினாலே இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இயேசு தாமே அவர் மனம் ஒன்று ஒப்பு கொடுத்தபடியினாலே நீங்களும் இப்படிப்பட்டதான சிறையிருப்புக்குள் இருக்கிறவர்கள் உங்களுக்குள்ளே காணப்படுகிற இந்த பாவத்தின் வல்லமைகள் சாகரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அது நமக்குள்ளே ஒரு நாள் உயிர் கொண்டு நம்மை அது சாகடித்து விடும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாயிடலாம். அதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். விபச்சாரக்காரர் வேசிக்கடக்காரன் சொல்கிறார், அதிலிருந்து விடுதலையாகிறதுக்கு கர்த்தர் கிருபை அருளுகிறார். ஆனால் உணர்வுகளோடு உணர்ச்சிகளோடு இரத்தத்தோடு கலந்திருக்கிறதான பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவைகளில் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டி இருக்கிறார். சடங்குகளிலிருந்து விடுதலை, சமுதாயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், சமூக பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 நட்சத்திரங்கள் குடி கொடாகி பார்க்கிறது என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விடுதலை கொடுத்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய இருதயத்துக்குள் மறைந்திருக்கிற உன் உள்ளத்துக்குள்ளே உன்னை அறியாமலேயே உன்னை சாகடித்துக் கொண்டிருக்கிற அந்த உணர்வுகள், பாவத்தின் உணர்வுகள், பிரிவினை உண்டாக்குகிற, வேதனையை உண்டாக்குகிற சாத்தானுடைய அந்த தன்மைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் பாவங்களிலேயே நீங்கள் மரித்து போவீர்கள். ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற பாவம் என்பது அவனுக்குள்ளே ஆத்தும மரணத்தை உண்டாக்குகிறது. சரீர மரணம் தாமதமாக கிடைக்கிறது. அதற்கு முன்பதாகவே அவனுக்குள்ளே ஆத்மாவிலே மரணத்தை உண்டாக்குகிறது. ஆத்மாவிலே மரணத்தை அடைந்தவன் சரீர மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்பதாக 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிற நித்திய அந்த மரணத்திற்கு அவன் போகிறதுக்கு முன்பதாகவே பூமியிலே இருக்கும் காலத்திலேயே வெளியரங்கமான பாவத்திலிருந்தும் தன்னை விடுதலையாக்கிக் கொள்ள வேண்டும். உள்ளரங்கமான பாவத்திலிருந்தும் தன்னை விடுதலையாக்கிக் கொண்டால் மாத்திரமே தேவனுடைய தேவன் வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் நானும் பிரவேசிக்க முடியும் என்பதை தேவ ஜனங்களாகி நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் விசுவாசத்தின் மூலமாகத்தான் இந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். விசுவாசத்தின் மூலமாகத்தான் இந்த நன்மைகளை நாம் பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உள்ளே மறைந்திருக்கிற, ஒளிந்திருக்கிற, மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அவிசுவாசமோ, அவபக்தியோ, கீழ்ப்படியாமையோ, இல்ல முறுமுறுக்கிறதோ, தேவனை விட்டு பின்வாங்குகிற எந்த விதமான நிலையும் நமக்குள்ள இருக்குமானால் அதில் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடி உங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று பிரேக்காரர் எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயங்கள்
சோத்ரா யாருக்குள்ளே காணப்படுகிறதோ அவர்கள் இயற்கையிலேயே தேவனை விட்டு, சரீரம் தேவ சமூகத்துக்கு வந்தால் ஆவி தேவனை விட்டு பின்வாங்குகிறார். ஆவி தேவனை விட்டு பின்வாங்கி விட்டது என்று சொன்னால் காலங்கள் வரும் பொழுது எதையாவது ஒரு குறைகளை சொல்லிவிட்டு பின்வாங்கி போய்விடுவார்கள். ஆகவே இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நான் சொல்ற உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் காணப்படுகிற எந்த விதமான வெளியரங்கமான பாவங்கள் எதுவா இருந்தாலும், உள்ளரங்கமான பாவங்கள் எதுவா இருந்தாலும் அவைகளிலிருந்து சொல்கிறார் நாம் விடுதலையாக்கப்படவும், அதாவது அந்த பாவங்கள் முழுமையாக சாகடிக்கப்படுகிறதற்கு ஆண்டவராகிய தெய்வத்துடைய உதவியை பெறணும். அதற்கு இயேசு கிறிஸ்து அவர் தம்மை தாமே முழுமையாக அவர் நம்மை நமக்காக ஒப்புக் கொடுத்தது போல நாமும் சொல்ற இந்த விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை நாமே முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசத்தினாலேதான் இந்த நன்மைகளை நீங்கள் நான் பெற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலே பாவத்துக்கு செத்து சொல்கிறார், பாவங்களுக்கு சாகணும். பாவங்கள் என்றால் என்ன என்று நான் சில பட்டியலை கொடுத்திருக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்க சொல்கிறார், தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதி என்பது ஸ்தோத்திரம் தேவனுடைய நீதி ஒன்று இருக்கிறது. மனுஷர்களுக்கு சில நீதிகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் சில நீதிகள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப நீதியின் மேலே, தேவனுடைய நீதியின் மேலே தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிறவர்கள் சொல்கிறார் பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மறுபடியும் எழுத்தி சொல்லுகிறேன், சொல்கிறார் ஒரு பாவத்தின் தன்மையிலிருந்து பாவம் உங்களுக்குள்ளே சாகடிக்கப்படுமானால் தொடர்ந்து நாம் இந்த மாம்சத்தின் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் வரைக்கும் இந்த மாம்ச சரீரமானது பாவத்தோடு சொல்கிற ஒரு இணைப்பை விரும்பிக் கொண்டே இருக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுடைய சொல்கிற கிருபையிலே பலப்படுகிறவர்கள், தேவ வசனத்தில் தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்கள், தேவ அன்பினாலே நிரப்பப்படுகிறவர்கள் சொல்கிறார் இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் தன்மையிலிருந்து ஒவ்வொரு நாளும் விடுதலையாக்கப்படவும், அதாவது அந்த பாவத்தின் தன்மை சாகடிக்கப்படுகிறதற்கு சொல்கிறார் ஆண்டவர் விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு முன்னே வைத்திருக்கிறார் என்பதை தேவ ஜனங்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாம் மாம்சத்திலே வாழ்கிற கால வரைக்கும் இந்த மாம்சமானது பாவத்தை சொல்ற இச்சிக்கிறது, பாவத்தை விரும்புகிறது. அவரவருடைய வயதுக்கு தக்கபடி இந்த சரீரத்திலே, மாம்ச சரீரத்திலே போராட்டங்கள் என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே இந்த போராட்டத்தின் விடியிலிருந்து சொல்கிறார் நிரந்தரமான ஒரு விடுதலையை சொல்கிறார் எல்லா மனுஷனும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை சிலருக்கு கிடைக்கலாம், ஆனால் வாழ்நாள் முழுவதும் இந்த மாம்ச சரீரத்தில் உண்டாகிறதாலே இந்த போராட்டத்திலிருந்து நீ விடுதலை பெறுவதற்கு சொல்கிறார் அந்த பாவங்களுக்கு சாகிறதற்கு கர்த்தராகிய தேவன் நமக்கு வழியை உண்டாக்கி இருக்கிறார். அந்த வழிதான் ஒன்று விசுவாசம், இன்னொன்று தேவனுடைய நீதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிப்போம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் அநீதி உள்ளவர்களாகிய நமக்காக நீதி உள்ளவராய் அவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் ஒரே நேரம் அவர் பாடுபட்டார். நீதியும் நம்முடைய தான் நல்லவர்கள் என்று சொல்லி ஆண்டவர்களை தேடி வரவில்லை.
நாம் சொல்கிறோம் விசேஷமானவர் என்று கர்த்தர் நம்மை தேடி வரவில்லை. கர்த்தருக்கு சொல்கிறார், நாம் யோக்கியர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேடி வரவில்லை. நமக்குள்ளே நம்முடைய லட்சணம் என்ன என்பதை தேவன் தெளிவாக அறிந்து கொண்டுதான் தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். நமக்குள்ளே சொல்கிறார் இருக்கிறதான அந்த மாம்சத்தின் சொல்கிறார் தன்மைகள், பாவத்தின் காரியங்கள் சார வேண்டும் என்றால் நாம் தேவ நீதிக்கு நாம் சொல்கிறோம் கட்டுப்பட்டவர்களாய் மாற வேண்டும். பாவங்களுக்கு செத்து இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிற நீ அந்த பாவம் மறுபடியும் உயிர் கொண்டு எழும்பி வெளிப்படாதபடிக்கு செயல்படணுமானால் சொல்கிறார், நீ தேவனுடைய நீதி என்கிற விலங்குகளினாலே உன்னுடைய மனம் கட்டப்பட வேண்டும், உன்னுடைய ஆத்மா கட்டப்பட வேண்டும். பூமியிலே பிறக்கும் பொழுதே மனிதன் பாவியாகவே பிறக்கிறான். தேவனுடைய பார்வையை குற்றவாளியாகவே பூமியிலே மனிதன் வெளிப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய சட்டத்திட்டத்தின்படி ஒரு மனுஷன் வாழையர்களுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு குற்றவாளியை சொல்கிறார், போலீஸ்காரர்கள் பிடித்து விட்டால் பிடித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முதலாவது சொல்கிறார் கைகளையும் கால்களையும் விலங்குகளை போடுவார்கள். அடுத்து அவரை கொண்டு போய் சொல்கிறார் ஜெயிலில் சொல்கிற லாக்கப்பட வைப்பார்கள். அதற்கப்புறமாக அவரை கொண்டு போய் சொல்கிறார் நீதிபதி முன்பாக நிறுத்துவார்கள். அதுக்கப்புறமாக விசாரணைக்கு அப்புறமாக அவனை கொண்டு சில மாதங்களோ வருஷங்களோ அவனுக்கு அதற்கான தண்டனையை கொடுத்து சிறைச்சாலைக்கு அனுப்பி விடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரால், கிருபையின் தேவன், மகத்துவத்தின் தேவன், அவர் நம்மை வைத்த மிகப்பெரிய இரக்கத்தினாலே அவர் நமக்காக பூமிக்கு இறங்கி வந்து சொல்கிறார், நம்மே சொல்கிறார் பாவத்தின் விலங்குகளிலிருந்து பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு சொல்கிறார் தேவ நீதி என்கிறதான விலங்குகளினாலே நாம் கட்டப்படும்படியாக தேவன் அவருடைய நீதி என்கிற விலங்கை நமக்கு ஆண்டவர் அனுப்பி தந்திருக்கிறார். புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்கள் மறுபடியும் இடத்துல கேளுங்கள், நான் உங்களுக்கு விளக்க சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவார்.